இரவு 1 மணி ஆகியிருந்தது. பார்க்கலூர் பஸ் ஸ்டாண்ட்ல ரொம்ப அமைதியா இருந்தது. அது ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இல்ல, அது ஒரு சுடுகாடு மாதிரி இருந்தது. அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல வெறும் 3-4 பஸ் மட்டும்தான் நின்றுக்கிட்டு இருந்தது. அதுல ஒரே ஒரு பஸ்ல இருந்து மட்டும் வெளிச்சம் வந்துட்டு இருந்தது. டேனியல் நேரா பஸ் கண்டக்டர் போறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பஸ் எங்க போகுது? டேனியலை பார்த்து கண்டக்டர் ரொம்ப அமைதியா சொல்றாரு, இது சாமுவேல் சர்ச்சுக்கு போகுது. நீ எங்க போகணும்? சாமுவேல் சர்ச்சுன்னு பேரை கேட்ட உடனே டேனியலோட முகம் அப்படியே மாறி போகுது. அப்புறம் அவரு கண்டக்டர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் திருப்பூர் போகணும், நான் வேற ஒரு பஸ்ல போய்க்கிறேன். டேனியல் அப்போ அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி பார்க்கறாரு. அப்போ கண்டக்டர் அவர்கிட்ட சொல்றாரு, இங்க பார்ப்பா, இன்னைக்கு இந்த பஸ் தான் கடைசி பஸ். நீ இந்த பஸ்ல வரவா வேணாமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு, நாங்க இப்ப கிளம்ப போறோம். டேனியல் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பஸ்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. ஏய் யங் பாய், இதுக்கப்புறம் பஸ் இல்ல, நீ ராத்திரி முழுவதும் இங்க தான் இருக்கணும். இந்த பஸ்ல ஏறிக்கோ, நான் டிராப் பண்றேன். அந்த பயங்கரமான சத்தம் எங்க வருதுன்னு டேனியல் அங்கேயும் எங்கேயும் பார்க்கறாரு. ஆனா அங்க எங்கேயுமே யாருமே இல்ல. அந்த இடம் அவ்வளோ அமைதியா இருந்தது. அவரை சமாதானப்படுத்திக்கிட்டு அந்த பஸ்ல ஏறுறாரு. அந்த பஸ்ல வெறும் 4 பேர் தான் இருக்காங்க. கண்டக்டர், டிரைவர், அப்புறம் அந்த பயங்கரமான குரல்ல பேசின ஒரு பயணி, 4வதா டேனியல். அவரை பார்த்த உடனே டேனியல் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பஸ்ல பயணி ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. இது அவரோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. தான் அவசரப்பட்டு ஏறிட்டணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஒவ்வொரு சீட்டுக்கு மேலேயும் ஒரு பொம்மை தொங்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே டேனியல் ரொம்ப பயப்படுறாரு. அப்ப அவர் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த பஸ் கண்டக்டர் அவருக்கு பின்னாடி நிற்கிறாரு. அவ்வளோ பக்கத்துல பஸ் கண்டக்டரை பார்த்த உடனே அவர் ரொம்ப பயந்து போயிடுறாரு. டேனியல் அவர்கிட்ட எதுவும் பேசுறதுக்கு முன்னாடியே கண்டக்டர் இப்படி சொல்றாரு, அதெல்லாம் பொம்மைங்க கிடையாது, அதெல்லாம் குழந்தைங்க. கண்டக்டர் என்ன சொன்னார்னு டேனியலுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொம்மைங்களை போய் கண்டக்டர் ஏன் குழந்தைங்கன்னு சொன்னாரு? கண்டக்டர் சொன்னதையே டேனியல் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதை நினைச்சு அவரு ரொம்ப பயப்படுறாரு. கண்டக்டர் கிட்ட இப்படி சொல்றாரு, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? டேனியல் கேட்டதை கேட்டு டிரைவர் சொல்றாரு, சார் என்ன சொல்ல வரோம்னா, இந்த பஸ் ஸ்கூல் பசங்களை டிராப் பண்ற ஒரு பஸ். அந்த குழந்தைகள் பஸ்ல பொம்மைகள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க உட்காந்துக்கோங்க, பஸ் நான் இப்ப எடுக்க போறேன். அப்படி சொல்லிட்டு அந்த டிரைவர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்ப வேகமா பஸ் எடுக்கிறாரு. டேனியலுக்கு அந்த டிரைவரை பார்த்தும் கண்டக்டர் பார்த்தும் ரொம்ப வித்தியாசமா தோணுது. அதனால டேனியல் அந்த பஸ்ல இருக்கிற கடைசி சீட்டுக்கு போனாரு. அங்க இன்னொரு பையனி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த சீட்டுக்கு நேர் எதிரா ஜன்னலோரமா இருக்கிற ஒரு சீட்ல டேனியல் உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பயணியை பார்த்து டேனியல் நன்றி சொல்றாரு. தேங்க்யூ சார், யாருன்னே தெரியாது எனக்கு நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. டேனியல் சொல்றதை கேட்டு அந்த ஆளு சிரிக்கிறாரு. அவர் அப்படி சிரிக்கிறத பார்த்து டேனியலுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தோணுச்சு. அவர் விண்டோ சீட் பக்கத்துல இருந்து சீட்டோட கார்னருக்கு வந்துட்டாரு. அப்புறம் சொல்றாரு, சார் என்னோட பேரு டேனியல். அதுக்கப்புறம் டேனியல் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த ஆளு சொல்றாரு, என்னோட பேரு பால். அந்த பேரை கேட்ட உடனே டேனியல் ரொம்ப பயந்து போயிடுறாரு. பாலா? அதை கேட்டு டேனியல் கீழே பார்க்கறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பஸ் ரொம்ப அமைதியா இருந்தது. அமைதியா இருக்கிற அந்த பஸ்ல அங்கேயும் இங்கேயும் தொங்கிட்டு இருக்கிற அந்த பொம்மைகளெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, அந்த பொம்மைகளெல்லாம் ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி இருந்தது. அப்போ பால் சொல்றாரு, ஹலோ யங் பாய், உனக்கு என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல சார், சில ஞாபகங்கள். சரி அதை விடுங்க, நீங்க என்ன பண்றீங்க? நான் கதைகளை சொல்லுவேன். நீ கேட்க விரும்புறியா? நான் கண்டிப்பா சொல்றேன், உனக்கு போர் அடிக்கவே அடிக்காது. அந்த கதை கேட்கும்போது
நீ அப்படியே உறைஞ்சு போயிடுவ. எப்படியும் இந்த பயணத்துல டேனியலும் பாலும் ரொம்ப தூரம் போக வேண்டி இருந்ததால டேனியல் பால் கிட்ட அந்த கதையை சொல்ல சொல்லி கேட்கிறாரு. சரி கதை சொல்லுங்க அப்படின்னு தலையாட்டுறாரு. சஸ்பென்ஸ் அப்புறம் த்ரில் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டு அவருக்கு அப்படியே வேர்வை வந்துகிட்டே இருந்தது. பால் அவரோட ஜன்னல் சீட்ல இருந்து சீட்டோட கார்னருக்கு வந்து உட்கார்ந்துக்கிறாரு. அப்புறம் மெதுவா கதையை ஆரம்பிக்கிற மாதிரி சொல்றாரு. இந்த கதையில நடந்த நிகழ்வு எதுவுமே கற்பனையானதில்ல, உண்மையா நடந்தது. காதல் மற்றும் ஏமாற்றத்தை பத்தின கதை. இந்த கதையில ரொம்ப அழகான பொண்ணும் இருக்கு. அதுக்கப்புறம் அவளை ஏமாத்த போற ஒரு அழகான பையனும் இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு அப்பா இருக்காரு, தான் பொண்ணுக்காக எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கிற அப்பா. பால் சொன்னதை கேட்டு டேனியலுக்கு தொண்டையே வறண்டு போயிடுது. ஒரு சில நேரத்துல அவரு பாலை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தொங்கிட்டு இருக்கிற பொம்மையை பார்த்துட்டு இருந்தாரு. பேக்ல இருந்து பாட்டிலை எடுத்து டேனியல் தண்ணி குடிக்கிறாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் பால் கதையை சொல்லிட்டு இருக்காரு. சமோலி கிராமத்துல இருக்கிற அந்த பொண்ணோட பேரு ரோசி. ஒரு நாள் சண்டே அவ சர்ச்சில் ப்ரேயர் பண்றதுக்காக போயிருந்தா. அந்த சர்ச்சுக்கு வந்த ஒரு பையன் அவளை பார்க்கறான். அப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேச்சு அடுத்த லெவலுக்கு போகுது. 2 பேரும் ரொம்ப அதிகமா காதலிக்கிறாங்க. காதல்ல அவங்க தன்னிலை மறந்து இருந்துடுறாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட கேட்குறா, நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு. அப்போ அந்த பையன் ரொம்ப அன்பான முறையில் அவகிட்ட சொல்றான், அட அதுக்கு எதுக்கு இவ்வளோ அவசரம், நீ இன்னும் சின்ன பொண்ணு தான். அப்போ ரோசி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. அந்த பொண்ணு அவனோட குழந்தைக்கு அம்மா ஆக போகுதுன்னு சொல்றா. அப்ப இந்த ஆளோட முகத்துல சந்தோஷத்துக்கு பதிலா பயம்தான் தெரியுது. ஆரம்பத்துல ரோசி விளையாட்டுக்காக சொல்றான் அப்படின்னு தான் அவனுக்கு தோணிக்கிட்டு இருந்தது. ஆனா அவன் ஏன் அப்படி பண்ணணும்? அவன் தான் அந்த பொண்ணை காதலிச்சிட்டு இருந்தான்ல. கடைசியில் அந்த பையன் அவகிட்ட தான் கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் அவளை வீட்டுக்கு போக சொல்லிடுறான். அப்புறம் அவன் அவனோட எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் போயிடுறான். அப்புறம் அவன் நேரா ஒரு சர்ச்சுக்கு போகிறான். அந்த சர்ச்சில் ஃபாதர் பால்னு ஒருத்தரை சந்திக்கிறான். நடந்த எல்லாத்தையும் அந்த ஃபாதர் கிட்ட சொல்ற அளவு அவனுக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. அப்புறம் அவன் அவனோட மனசுல இருந்த எல்லாத்தையும் ஒரு லெட்டர்ல எழுதி அதை அங்க வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இதை படிச்சுட்டு அந்த ஃபாதர் சொல்றாரு, கடவுள் அந்த குழந்தைய காப்பாத்தட்டும். அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் ஃபாதர் பால் அவரோட வீட்டுக்கு போனப்போ யாருமே வீட்டு கதவை திறக்கல. அவர் ஜன்னல் வழியா பார்க்கும்போது அவர் பொண்ணு தூக்கு போட்டு இறந்து தொங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரோசி ஃபாதர் பாலோட பொண்ணு. அப்புறம் அந்த பையனோட பேரு டேனியல். டேனியல் அவரோட பேரை கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அவர் இந்த இடத்துல ரொம்ப சிலிர்த்து போயிருக்காரு. அவர் பயத்துல அப்படியே சீட்டு ஓரமா நடுநடுங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப டாக்டர் பாலோட கண்ணு ரெட் கலரா மாறிடுது. அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துக்கு பஸ் ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு பேசுற சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. அந்த பொண்ணு பேசுறத கேட்ட உடனே டேனியல் அந்த இடத்தை விட்டு எழுந்துடுறாரு. ஆனா அவருக்கு அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. அது வரைக்கும் காலியா இருந்த அந்த பஸ்ல ஒவ்வொரு சீட்லையும் ஒவ்வொரு குழந்தை உட்கார்ந்து இருந்தது. அங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தையோட கையிலையும் ஒவ்வொரு பொம்மை இருந்தது. எதிரில் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கிறத பார்த்து டேனியலால எதுவுமே பேச முடியல. அப்புறம் அவர் ரொம்ப சத்தமா கத்துறாரு, டிரைவர் பஸ் நிறுத்து, பஸ் நிறுத்து. பஸ் நிற்கவே இல்லை. அந்த பஸ்ல இவ்வளவு நேரம் திறந்திருந்த ஜன்னலும் கதவும் திடீர்னு தன்னாலேயே முடிக்குது. அப்புறம் அந்த பஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்த இன்னொரு பயணி ஃபாதர் பாலா உடனே மாறிடுறாரு. ஃபாதர் பாலோட மடியில ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துட்டு இருந்தான். டேனி அப்படியே முன்னாடி போயிட்டு இருந்தாரு. அப்புறம் அப்படியே பின்னாடி வந்துட்டு இருந்தாரு. என்ன நடக்குதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஒரு சில குழந்தைங்க டேனியலை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டேனியல் ரொம்ப பயந்து போய் அவர் அப்படியே காலை பின்னாடி வச்சு நடந்து போயிட்டு இருந்தாரு. பால் டேனியலை பார்த்து இப்படி சொல்றாரு, அப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லார்கிட்டையும் நான் எப்படி சொல்றது? அதுக்கெல்லாம் காரணம் டேனியல் தான். அது மட்டும் இல்லாம என் பொண்ணு தூக்கு போட்டு இறந்து போயிட்டா.
ஒரு சர்ச் ஃபாதரால எப்படி ஒருத்தரோட வாக்குமூலத்தை எல்லார்கிட்டையும் சொல்ல முடியும்? ஆனா ரோசி என்னோட சொந்த பொண்ணு இல்ல. அவளை சின்ன வயசுல இருந்து நான் தான் வளர்த்திட்டு வந்தேன். அவ இறந்து போனதுக்கு அப்புறமா என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் ஒரு பஸ்ஸுக்கு முன்னாடி போய் நின்னேன். நான் என்னோட உயிரையே விட்டுட்டேன். பால் இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாரு. அப்போ அங்கே இருக்கிற எல்லாரோட உடம்பும் ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி மாறி இருந்தது. அப்போ டேனியல் அவர் பண்ண எல்லா விஷயத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ டேனியலுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்போ அங்க இருக்கிற குழந்தையில ஒரு குழந்தை சொல்லுது, అంకుల్ మేము మీ వల్లే చనిపోయాము. ఆ బస్ మాదే. ఆ బస్ లో మేమే ఉన్నాము. డ్రైవర్ అంకుల్ చాలా ట్రై చేశారు. ఫాదర్ పాల్ కూడా తప్పించుకోలేకపోయారు. ఇంకా మేము కూడా. ఎందుకంటే బస్ లోయలోకి పడిపోయింది. ఇప్పుడు మేమందరూ చనిపోయాము అంకుల్, చనిపోయాము. ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர்னு அங்க இருக்கிற எல்லா பசங்களும் டேனியலை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பசங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போய் டேனியல் வேகமா முன்னாடி போறாரு. அப்புறம் அந்த கதவு கிட்ட போயிட்டு அதை திறக்க சொல்லி ரொம்ப வேகமா தட்டுறாரு. ఇప్పుడు మీరు తప్పించుకోవడానికి ఏ దారి లేదు అంకుల్. మీరు మా చేతుల్లో చావాల్సిందే. அந்த குழந்தை சொன்னதை கேட்டு டேனியல் டிரைவர் கிட்ட போறாரு. ஆனா அந்த டிரைவர் தொடர்ந்து வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தாரு. யாரோ அவர் எதிரில் இருக்கிற மாதிரியும் அவர் காப்பாற்ற முயற்சி பண்ற மாதிரியும் வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு. டேனியல் கண்ணாடி வழியா வெளியே பார்க்கும்போது அந்த இடத்துல ஃபாதர் பால் நின்றுகிட்டு இருந்தாரு. பஸ் அப்படியே கட்டுப்பாட்டை இழந்து அவர் மேல மோதிடுது. அப்புறம் அந்த பஸ் ஒரு மலையில இருந்து கீழே விழுந்துடுது. டேனியலோட வாக்குமூலம் சீக்கிரட்டாவே இருந்தது. உயிரோட இருந்து ஃபாதர் பாலால எந்த விஷயத்தை சாதிக்க முடியலையோ அவர் செத்து போய் அந்த விஷயத்தை சாதிச்சிட்டாரு. அப்புறம் அப்பாவையே செத்து போன ரோசிக்கு அவர் நியாயம் வாங்கி கொடுத்துட்டாரு. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.